ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம் 14வது வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு பேசும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிற கர்த்தர் பேசுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதக்காரர் தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் தன்னை எப்படி படைத்திருக்கிறார்? ஆண்டவருடைய படைப்பு தன்னிலே எவ்வளவு ஆச்சரியமானது என்பதை உணர்ந்தவராய் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என கண்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிற விதமானது பிரமிக்கப்படத்தக்க அதிசயம். You are a wonderful creation and you are a marvelous creation. சில நேரங்களில் அநேகர் தங்களை இப்படி எண்ணிக்கொள்ளுகிறார்கள், நான் ஒரு முட்டாள், நான் ஒரு அறிவீனன், எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அறிவில்லை, என்னால் இதை செய்ய முடியாது, அவர்களைப் போல் எனக்கு ஞானமில்லை, அவர்களைப் போல் எனக்கு ஞாபக சக்தி இல்லை, நான் குறைவுள்ளவன் என்பதாக நம்மை குறித்து நாமே தீர்ப்பிட்டு விடுகிறோம். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொருவரையும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவர் படைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கலரில் வித்தியாசப்படலாம், நிறம் உங்களை வித்தியாசப்படுத்தலாம், வளர்த்தி உங்களை வித்தியாசப்படுத்தலாம். மற்றபடி ஆண்டவர் படைத்திருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற தன்மைகளில் அவர் வித்தியாசப்படுத்தி அவர் படைக்கவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் படைக்கப்பட்ட பிரமிப்புக்குரிய அல்லது அதிசயத்திற்குரிய படைப்பு. உங்களை குறித்து இதுதான் தேவன் வைத்திருக்கிற படைப்பின் ரகசியம். என கண்பானவர்களே, மனிதனுடைய மூளை சராசரி எடை 1 கிலோ 250 கிராம் சராசரியான எடை. சில நேரங்களில் சிலருடைய அந்த இடையினுடைய அளவு அவர்களுடைய வளர்த்திக்கும் அவருடைய பருமனுக்கும் தக்க கொஞ்சம் மாறுபடலாம். ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையிலே இந்த மூளையினுடைய அந்த எடையினுடைய அளவு வித்தியாசப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த மனிதனுடைய மூளையை படைத்திருக்கிற விதம் இருக்கிறதே, அது பிரமிப்புக்கு உரியது. இந்த மூளையில் இருக்கிற அந்த ஞாபக சக்தி இருக்கிறதே, அது ஆச்சரியமானது. இவ்விதமாக ஒரு மென்பொருளை குறித்த புத்தகத்தை படித்து கொண்டிருந்த பொழுது அதிலே வாசித்தேன், ஒரு மனிதனுடைய மூளையிலே இருக்கக்கூடிய ஞாபக சக்தி உள்ள அளவு ஒரு CPU, ஒரு கம்ப்யூட்டருக்கான அந்த CPU உருவாக்க வேண்டும் என்றால் அந்த அளவு ஞாபக சக்தி உள்ள ஒரு ஒன்றை உருவாக்குவதற்கு அந்த மென்பொருளாளர் எழுதுகிறார், அந்த CPU அளவு 120 அடி நீளம், 120 அடி உயரம், 120 அடி அகலம் இருந்தால்தான் மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய அளவு நினைவு திறன் அல்லது ஞாபகத்திறன் உள்ள ஒரு CPU உருவாக்க முடியுமாம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவ்வளவு ஞாபகத்திறனை ஆண்டவர் இந்த சிறிய 1 கிலோ 250 கிராம் சராசரி எடையுள்ள மூளையிலே ஆண்டவர் வைத்து ஒவ்வொரு மனிதனையும் படைத்திருக்கிறார். ஆனால் இப்ப ஒரு கம்ப்யூட்டரால் இயக்கப்படுகிற ஒரு இயந்திர மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அதை வியக்கிறோம்.
நம்முடைய கையில் உள்ள செல்போன் செயல்படுகிற விதத்தை நாம் வியக்கிறோம். ஐபோன், லேப்டாப் இவைகள் செயல்படுகிற விதத்தை நாம் வியக்கிறோம். என கண்பானவர்களே, அதை காட்டிலும் ஆச்சரியமானது ஒரு மனிதனுடைய படைப்பு. ஒரு ஏஐ டெக்னாலஜினால அல்லது இந்த கம்ப்யூட்டர் திறனினால இயக்கப்படுகிற ஒரு இயந்திர மனிதனுக்கு ஒரு பணியை செய்யும்படி கட்டளையிடுங்கள். அந்த இயந்திர மனிதன் கையிலே ஒரு 1000 ரூபாய் கொடுத்து போஸ்ட் ஆபீஸ்ல 700 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்க சொல்லுங்கள். அந்த இயந்திர மனிதன், அந்த ரோபோ போஸ்ட் ஆபீஸுக்கு போய் 1000 ரூபாயை கொடுத்து 700 ரூபாய்க்கு ஸ்டாம்பை வாங்குவான். ஆனால் அந்த கவுண்டர்ல நின்று விடுவான். திரும்பி வரவும் மாட்டான், மீதி பணத்தை வாங்கவும் மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் அதற்கான கமெண்ட் நீங்கள் கொடுக்க மறந்து விட்டீர்கள். ஆகையினால் அப்படியே நின்று விடுவான். ஆனால் இப்படிப்பட்ட இயந்திர மனிதனை குறித்து நாம் வியக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உண்டாக்கின மனிதன் கையில கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து 700 ரூபாய்க்கு பொருள் வாங்க சொன்னால் வாங்கிவிட்டு மீதியையும் கணக்கிட்டு வாங்கிவிட்டு வருகிற வழியில மனதிற்கு தோன்றுகிறபடி கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு செலவழித்து விட்டு வந்து நேர கொடுத்த நபரிடம் வாங்கிய பொருளையும் மீதியையும் கொடுத்து விட்டு சென்று விடுவான். இதற்கெல்லாம் அவனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவன் அவனை படைத்த விதம் அவ்வளவு ஆச்சரியமானது. சில நேரங்களில் சொல்லுகிறார்கள், இயந்திரங்கள் மனிதனை ஆளும் காலம் வந்துவிட்டது, இயந்திரங்கள் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று. ஒருபோதும் முடியாது. ஒருபோதும் இயந்திரங்கள் மனிதனை ஆள முடியாது. No machine can rule over no man at no time. ஒரு காலத்திலும் ஒரு இயந்திரமும் ஒரு மனிதனையும் ஆண்டுவிட முடியாது. ஏனென்றால் மனிதன் சொல்லுகிறதைத்தான் இந்த இயந்திரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் அத்தனை சிறப்புள்ளவன். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை மாணவர்களாயிருக்கலாம், கல்லூரியிலோ பள்ளியிலோ படித்து கொண்டிருக்கிறவர்களாயிருக்கலாம். உங்களை குறித்து எனக்கு ஞானமில்லை, எனக்கு ஞாபக சக்தி இல்லை என்றெல்லாம் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு உங்களுடைய வாழ்வின் வெற்றியை நீங்கள் சந்தேகத்துக்கிடமாக்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் படைத்திருக்கிறார் என்கிறதை நம்புங்கள். நம்பி முயற்சி எடுங்கள். எத்தனை காரியங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள். கிரிக்கெட் பிளேயர்களுடைய பெயர்கள், சினிமா நடிகர்கள் நடிகைகளுடைய பெயர்களை எல்லாம் மனனமாய் வைத்திருக்கிறீர்கள். எத்தனை சினிமா பாடல்கள், அவசியமில்லாத அவைகளை நினைவில் வைத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏதாகிலும் உதவி செய்கிறதா? அவைகளின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் விருப்பங்கள், அவைகளின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் நாட்டங்கள் இன்றைக்கு உங்களுடைய கல்வியிலே, உங்களை உயர்த்த தேவன் தந்திருக்கிற கல்வியிலே இல்லாதிருக்கிறதினால் தான் அந்த கல்வியிலே நீங்கள் இது போன்ற ஞாபக சக்தியை பெற முடியவில்லை. யூ சேஞ்ச் யுவர் தாட். உங்களுடைய வாழ்க்கையிலே எது முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்தெடுத்து உங்களுடைய கல்வி, இன்றைக்கு தேவன் தந்திருக்கிற இந்த கல்வி உங்களை உயர்த்த தேவன் வைத்திருக்கிற வழி என்கிறதை உணர்ந்து நீங்கள் மற்றவைகளின் மேல் வைத்திருக்கிற நாட்டத்தை விட்டு அதை காட்டிலும் 2 மடங்கு பல மடங்கு உங்களுடைய நாட்டத்தை தேவன் உங்களை உயர்த்த தந்திருக்கிற கல்விக்கு திருப்புங்கள். நீங்கள் வெற்றியை நோக்கி நடைபோட ஆரம்பித்து விடுவீர்கள். ஞாபகத்தில் நிறுத்த முடியாதவைகளை ஞாபகத்திலே நிறுத்தி விடுவீர்கள். தோல்வி என்கிற எண்ணங்கள் உங்களை விட்டு பறந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள். என கண்பானவர்களே,
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கருளி இருக்கிறாரே. அதை அவரிடத்தில் கேளுங்கள். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அதை நீங்கள் விசுவாசித்து அவரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் என்று எபேசியர் 3:20 சொல்லுகிறதே. உங்களுடைய வெற்றியை நீங்கள் உங்களுக்கு முன்னே நிறுத்துங்கள். எப்படிப்பட்ட வெற்றி வேண்டும் என்று நினையுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள். அதை வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவினிடத்தில் கேளுங்கள். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கும் பொழுது அதை காட்டிலும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பயங்கள் வேண்டாம். தேர்வு காலங்கள் நெருங்குகிற இந்த நாட்களில் கலக்கங்கள் வேண்டாம். சரியாக தேவனை பற்றி கொண்டு விசுவாசத்தில் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு பேசுகிறவராய் எங்கள் நடுவில் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த மாணவன் ஆனாலும் எந்த மாணவியானாலும் அவர்கள் என்ன நிலைமையில் கற்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய வீணான பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் பிரமிக்கப்படத்தக்க படைப்பு, ஆச்சரியமான படைப்பு என்கிறதற்காய், உம்முடைய கரத்தின் படைப்பு என்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் ஞானம் இல்லாதவர்கள் அல்ல, ஒருவரும் குறைவானவர்கள் அல்ல. எல்லாரையும் நிறைவாய் உண்டாக்கியிருக்கிற ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.